என்ன ராசா, என்ன தங்கம், சோம்பேறியா இருக்கியா? மோட்டிவேஷனே இல்லையா? வேலைக்கு போனால் வேலை டிப்ரெஷன், வீட்டுக்கு வந்தால் வீட்டு டிப்ரெஷன், வேலைலாம் வெட்டியாக இருந்தால் அதுக்கு மேலே அது ஒரு பெரிய டிப்ரெஷன். இதுக்கு ஒரே சொல்யூஷன் தான் தங்கம், செத்துரு. ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கான வீடியோ கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் தூத்துக்குடி கொத்தனோட பாட்டு எல்லாருமே கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அந்த சாங் மாதிரி நம்ம ஒரு சாங் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் லிரிக்ஸ் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். ஸோ இந்த வீடியோ கமெண்டில் உங்களுக்கு வாய்க்கு வர லிரிக்ஸ் A to Z எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பேட் வேர்ட்ஸ் தான் பரவாயில்ல, அதுக்கு ரொம்ப வல்கரெல்லாம் போக வேணாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் எதை வேணாலும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி கமெண்டில் போட்டு விடுங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் பாட்டாக க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ கம்போசர் பார்த்தீங்கன்னா நான் கம்போஸ் பண்ண போகிறேன். நீங்கள் அந்த லிரிக்ஸ் ரைட் பண்ண போகிறீங்க. ஆனால் அந்த கோகோ சவுண்டு இதில் கரெக்டாக மேட்ச் ஆகுதுப்பா. அப்படியே ஒரு ஒரிஜினல் ஜென்ரேட்டர் சவுண்டு மாதிரி. ஸ்டார்டிங் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு, ஆனால் போக ஸ்பீடை டக்கு சுற்றும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸ்மைல் தெரியுற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் 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 காஃபி சாப்பிடலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் சாப்பிடலாம் காஃபி. அப்போ இதுலேருந்து தான் இதை எடுத்தாங்களா? நானா இதில் இந்த சவுண்டில் எவன்டா கொடுத்தா, எங்கே இருந்த சவுண்டை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன்டா. இந்த டார்க் ஹியூமர் வீடியோ போடும்போது சோட்டா பி இதெல்லாம் போடுவாங்க, கோன்னு. இப்போ சோட்டா பி மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இதான் போடுறாங்க. எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க, வாயில வச்சுக்கிட்டு. என்னது சொல்லு, யார் நீ? நீ எதுக்கு வந்திருக்க? யாரு? என்ன தேடுறா? சப்படுவா. பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு காண்டம்ல ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா, ஒரு ஏழை குழந்தை தன்னோட வாழ்க்கையில காண்டம் நினைச்சு பார்க்க முடியுமா? எங்கெங்கெல்லாம் கொண்டு போறாங்க. இதை ஸ்ட்ரெச் பண்ணணும்னா இதை பண்ணுங்க, இதை ஸ்ட்ரெச் பண்றதுக்கு இதை பண்ணுங்க, இதை ஸ்ட்ரெச் பண்ணணும்னா இதை பண்ணுங்க. If you want this, do this. If you want this, do this. If you want this, do this. என்ன எல்லாம் ரொம்ப சொரிஞ்சானா நான் வேற மாதிரி பிஹேவ் பண்ண. என்ன ரொம்ப சொரிஞ்சானா எனக்கு அது வந்துடும். ஒரையாட்டி எனக்கு அது வராது. எனக்கு தெரியும், சொரிஞ்சா எனக்கு வருடா. என்னடா இது? சொரிஞ்சா வரும், சொரியாட்டா வராது. புரியலடா. டாக்டர்ல வச்சு விட்டு சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்து. மச்சா, நாங்க 2 பேரும் போறோம். டேய், ஊரு தப்பா பேசுண்டா. நமக்கு நிறைய வேலை இருக்கு, ஆட் எடிட் பண்ணோம், கிளம்பி வாங்கடா. அவன் உண்மைதான்டா சொல்றான். முடிவு பண்ணிட்டோம். ஆமாண்டா, இப்பவும் சொல்றேன், சண்டைனா சண்டை. சுமாரா புண்டா போடு கண்ணால.
சண்டை கொல்லி வைக்கும் வாட்ட சாட்டமா என் பிள்ளை இதை கூட விளங்கலைங்க. ஹலோ சொல்லு தம்பி. யோட்டா பீம் இறந்து போயிட்டாங்கண்ணே. சோட்டா பீமா? ஆமா, டோலக்பூர்ல இருந்து. அவன் செத்து போயிட்டான. அவன் சுண்ணியை பிடிச்சு போகும்போ. நமக்குள்ள ஒரு பெட் மேட்ச். நான் வேம்பு. எங்க வீட்டுல இது ஒரு வழக்கம். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இப்படி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம். அது மாதிரி உங்க வீட்டுல ஏதாவது பழக்கம் இருக்கு? பையன் என்ன பண்றான்? நோண்டிட்டு இருப்பான். எது வணக்கம் வாங்க. என்ன இந்த பைய போட்டு பாக்குறீங்களா? ரொம்ப துருதுருன்னு இருந்தாப்ல. அதான் என்ன அழகுன்னு போட்டு பாத்துட்டு இருந்தேன். சொல்லுமா. எங்க இருக்கீங்க? ஏதோ வேலையில தாமா இருக்கேன். இல்ல நம்ம முருகர் இருக்கார்ல, அவரு என்ன என்ன சத்தம் அது? அது ஒண்ணு இல்லம்மா, இந்த வாயில. என்னது? பத்து விரல் கோலம் போட முளைச்ச சித்திரமே பார்த்து ஆயுள் கூடும் எனக்கு. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க. உனக்கு சிரிப்புண்டா வருதா? இது கோகோ போட்டு விட மாட்டாங்கடா இந்த வீடியோலயும். உங்க வீட்ல உன் போன்ல செக் பண்ணுவாங்களே, என்கிட்ட பேசுறது பார்த்தா மாட்டிக்க மாட்டேன். அதான் உன் நம்பரை ஒரு பையன் பேர் போட்டு சேவ் பண்ணிருக்கேன். அறிவாளி ஆயிட்டடா தங்க பிள்ளை. ஏன் ஆயிட்டாண்டி நம்ம பிள்ளை? மாஸ்டர் சீமான் வாங்க். மாஸ்டர் சீமான் வாங்க். சரி, ஓகே கேஷ், நம்ம வந்து வீடியோ வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்றத நான் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச லிரிக்ஸ் ஏதாவது கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. நான் வந்து சாங்கை கம்போஸ் பண்ணி சாங்கை நம்ம வந்து அடுத்த வீடியோ கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஆல்ரைட். மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அதை நம்ம அப்படியே சாங்கை கிரியேட் பண்ணுறோம். தடா.